ஹே காஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பேட்மேன் அர்கம் சிட்டி. இந்த ஒரு பேட்மேன் அர்கம் சீரீஸில் இதான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கௌதம் சிட்டியில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஹை செக்யூரிட்டி பர்சனாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ்க்காக. அஸ் எ பிளேயராக பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம புரூஸ் வெயினாக ப்ளே பண்ண போகிறோம். நம்மளோட ஜோக்கர் வந்து ஒரு டெட்லி டாக்ஸினை வந்து சிட்டியில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். சின்ஸ் இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேமாக இருக்கிறதுனால மெயின் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் நம்மளால சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆல்சோ நிறைய சைட் மிஷின்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. பேட்மேன் எடுத்தாலே பேட்மேனோட கேஜெட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒன்று தான். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா பேட்மேனோட கேஜெட் மற்ற காம்பேட் எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்மளால எனிமீஸை டேக் டவுன் பண்ண முடியும். சின்ஸ் இவர் வந்து ஒரு டிடெக்டிவ், ஸோ நிறைய பசில்ஸும் கைண்ட் ஆஃப் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமில் வில்லன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹியூகோ ஸ்ட்ரேஞ்ச், மிஸ்டர் ஃப்ரீஸ், ஈவன் ராஸ் ஹால்கள் கூட இருப்பாங்க. ஓகே காஸ், இப்போ இந்த கேமோட வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்கு வந்து கெவின் கான்ரே வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆல்சோ ஜோக்கருக்கு பார்த்தீங்கன்னா மார்க் ஹமில் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் நம்மளுடைய ஹார்லி குவினுக்கு பார்த்தீங்கன்னா டாரா ஸ்ட்ராங் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமோட சவுண்ட் ட்ராக்கை கம்போஸ் பண்ணது நிக் அருண்ரேல். இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட் வந்து கலெக்ட் பண்ணிச்சு. லேட்டர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமை பிளே ஸ்டேஷன் 4, எக்ஸ்பாக்ஸ் ஒன்னுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே காஸ், நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேம் ப்ளே பண்ணணும்னு இருக்கீங்க, முக்கியமாக டிசி சீரீஸில் வர ஒரு சூப்பர் ஹீரோ கேம் பேட்மேன் ஃபேனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.